ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒரு சமயத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னா, அவர் காலில் இருந்த செருப்பை கழட்டி அவர்கிட்ட காமிச்சு, இது ஞாபகம் இருக்குதாயா, இது உங்கள் அப்பா தைச்சி கொடுத்த செருப்பு தான், என்றைக்குமே நீ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக அவரை பார்த்துட்டு ஆப்ரகாம் லிங்கன் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, நான் செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன் அப்படிங்கிறத நான் மறக்கலை, ஆனால் உங்களுடைய செருப்பு இவ்வளோ காலம் உழைச்சிருக்கு இல்லையா, நீங்கள் போட்டுட்டு அது அங்கிட்ட நடந்து போயிருந்தாலுமே கூட இவ்வளோ காலம் அது கிளியாமல் இவ்வளோ காலம் உழைச்சிருக்குது இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போது எங்கள் அப்பா எவ்வளோ திறமையான ஒரு தொழிலாளி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சம்டைம் உங்களுடைய செருப்பு மறுபடி கிழிஞ்சு போணுச்சுன்னா அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, எனக்கு செருப்பு தைக்க தெரியும், நான் தச்சு தரேன், எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம யாருடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம